நம்ம ஃபண்டு லோட் பண்ண போகிறோம். இன்னும் தொடுறோம். அதாவது 3 கோடை தொட்டு ஃபண்டு மேனேஜருக்குள்ளே போகிறோம். ஆட் ஃபண்டு கிளிக் பண்ணுறோம். இப்போ நமக்கு ₹900க்கு ஒரு ஐடி போட போகிறேன். அதில் ஃபண்டு நீடு 900 போட்டுட்டு இங்கே பேமெண்ட் மோட் செலக்ட் பண்ணும்போது ஸ்கேன் செலக்ட் பண்ணணுங்க. ஸ்கேன் செலக்ட் பண்ண பிறகு இந்த ஸ்கேனர் வந்துருச்சுங்களா, இந்த கியூஆர் கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் டைமு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். செகண்ட் டைம்லேருந்து நம்ம கூகுள் பே வழியாக அனுப்பிச்சிடலாம், ஃபோன்பே வழியாக அனுப்பிச்சிடலாங்க. இப்போ அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜிபே போகிறோம். ஜிபேயில் இந்த டாப் லெஃப்ட்டில் பாருங்கள் ஸ்கேன் எனி கியூஆர் கோடு இருக்குங்களா. இப்போ ஸ்கேனை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் ஸ்கேனருக்கு கீழே அப்லோட் ஃப்ரம் கேலரின்னு இருக்கு இல்லையா. அப்லோட் ஃப்ரம் கேலரியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற அந்த கியூஆர் கோடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு பணம் அனுப்பணுமோ அந்த பேஜ் வந்துடும். ₹900 நான் அனுப்புகிறேன். ஒரு ஐடி போடுறதுக்கு பே பண்ணிகிட்ருக்குங்க. என்னுடைய பின் நம்பரை போட்டேன். இப்போ பேமெண்ட் போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ பேமெண்ட் போயாச்சுங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ₹900 அனுப்பிச்சாச்சு. இது நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் பொழுது டிரான்சாக்ஷன் நம்ம தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடணும். சரிங்களா? இப்போ நான் எடுத்து சரியில்லை, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்கள் கீழே யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்பர் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சுங்க. இதில் முக்கியமான விஷயம் இந்த யூடிஐ நம்பர் இருக்குது பாருங்கள். அந்த யூபிஐ நம்பர், அந்த நம்பரை நம்ம நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சைட்டுக்குள்ளே போகணும். சைட்டில் போன உடனே இந்த சூஸ் ஃபைல் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பாருங்கள், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை செலக்ட் பண்ணிட்டோம்னா அது அப்லோட் ஆகிடும். இந்த டிரான்சாக்ஷன் ஐடியில் அந்த யூபிஐ நம்பர் நம்ம 12 டிஜிட் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நான் டைப் பண்ணிட்டுருக்கிறேன். நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் நீங்கள் டைப் பண்ணணும். 410826 மன்னிக்கணும் 2825231. இப்போ நான் எழுதி வச்சுருந்தேங்க. அதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா போட்டுட்டேன். நான் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ என்னுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நான் அங்கே போட போகிறேன். என்னுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நான் வந்து போட்டுட்டு இப்போ நான் வந்து சப்மிட் கொடுத்துட போகிறேன். சப்மிட். ஆர் யூ ஷூர் டு சப்மிட்? ஓகே கொடுத்துட்றேங்க. ஃபண்டு ரெக்வஸ்ட் ரைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போது கம்பெனியில் வந்து இந்த ஃபண்டு போயிடுச்சு இல்லைங்களா, அட்மினில் வந்து நம்ம யூடிஐ நம்பரை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நம்மளுடைய வேலெட்டுக்கு ஃபண்டை லோட் பண்ணிவிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணுங்க. ஃபண்டு எங்கே வந்திருக்கோம்? நம்முடைய ஃபண்டு வேலெட்டுக்கு வரும். இப்போ நம்மளுடைய ஃபண்டு வேலெட்டு இந்த இடத்துல ₹300 இருக்குது இல்லைங்களா. இது ஃபண்டு வந்த உடனே இங்கே நமக்கு 900 காமிக்கும். இப்போ நம்ம இன்னொரு விஷயம் போய் பார்க்கலாங்களா. ஆட் ஃபண்டில் போயிட்டு நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம் பாருங்கள், ஃபுல்லாக மேலே மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபண்டு ரெக்வஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரியில் இப்போ நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்த ₹900 இப்போ வந்து 6 மணிக்கு நம்ம கொடுத்துருக்குறோம், 17ஆம் தேதி. அது இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்கும். நம்ம லோட் பண்ணது பெண்டிங்கில் இருக்குங்களா. இங்கே கன்ஃபார்ம் ஆன உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் காமிக்கும். நீங்கள் வேலெட்டில் வந்த பிறகு உங்கள் ஐடியை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீடியோ எப்படி ஐடியை ஆக்டிவேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாங்க. வாழ்த்துக்கள். ஹாப்பி ஏர்னிங்.